அதிமுக ஹேண்டிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் ரொம்ப முக்கியமானது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் மௌனம் கலைக்கலை. நேற்றுக்கு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிளவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலையில் ஏடிஎம்கே ஹேண்டிலேருந்து வந்த அறிக்கையை படிக்கிறேன். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தவேகாவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறதே, அதையும் ஏற்கிறீர்களா? அது சரி, அதான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே, பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழகம் யாரோடும் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கழகத்திற்காக, நமது கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை, நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை, அதன் தொண்டர்களை கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? நீங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் அந்த அதிகார திமிர், பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும்? மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியும். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று தலைமை கழகம் என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கை வந்திருக்கிறது. இதை ஆமோதிக்கிறீங்க இல்லையா திரு மணிகண்டன்? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் முழுமையா இருக்கிறேங்க. அதாவது கட்சி நினைக்கிறது, கட்சி தொண்டர் நினைக்கிறது ஏழு கருத்தாங்க. உண்மையை சொன்னா இவங்க யாரையுமே கலக்காம இவர்களாக முடிவெடுக்கிறாங்க. ஒரு 20 எம்எல்ஏ சேர்ந்துக்கிட்டு இவர்கள் எடுப்பதுதான் கட்சியின் முடிவுன்னு சொன்னா தவேகாவை ஆதரிக்க சொல்லி யாரு சொன்னாங்க? எந்த கட்சியா சொன்னாங்க? எந்த செயற்கை கூட்டுறாங்க? எந்த பொதுக்கு கூட்டுறாங்க? அப்போ இவர்களாக செய்கிற முடிவு என்பது கட்சி விரோத செயலாக மாறுகிறது. நிச்சயமாக பொதுச் செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லாம் விரும்புறாங்க. நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. அது பொதுச் செயலர் தாமதப்படுத்துவதாக எல்லாமே கருதுறாங்க. நிச்சயமாக ஒரு நாளில் அந்த நடவடிக்கை இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். ஏன்னா இது பார்க்காதுங்க. அதாவது இந்த மாதிரி பல சோதனையை திமுக சந்திச்சுக்குது, அதிமுக சந்திச்சுக்குது. ஆனா நடவடிக்கை மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பா மாறுங்க. இப்போ இளைஞர்கள் மாவட்ட செயலர் வருவாங்க, இளைஞர்கள் எம்எல்ஏ வருவாங்க, அவங்க தேர்தல் இருப்பாங்க. இந்த வாய்ப்பை கெடுத்தவரை விருதா போன 2021 சரிங்க, 26 சரி. இல்ல இப்படி இவங்க என்ன எப்படி சொல்ல முடியும்? எல்லா முடிவுகளையும் பொதுச் செயலாளர் தானே எடுத்தாரு. கூட்டணி அமைச்சதிலிருந்து மற்ற எல்லா விஷயங்களையும், தேர்தல் வியூகங்களை அவர் எடுத்தார் அப்படின்னா அவர் தானே இதுக்கு பொறுப்பாக முடியும். இல்ல மண்டல வாரியா, மாவட்ட வாரியா இவர்கள் சொன்ன வேட்பாளரையே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பல இளைஞர்களை எடப்பாடியார் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் வலியுறுத்தினார். ஆனா யாரையுமே ஒத்துக்கொள்ள மறுத்து எல்லா இடங்களிலுமே குறிப்பிட்ட சிலர் விரும்பிய வேட்பாளர் மட்டுமே போட்டாங்க. அதனாலேயே தோல்வி. இளைய தலைமுறை மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது. தவேகா வளர்ச்சி காரணம் என்ன? இளைய தலைமுறை. அப்ப அந்த இளைஞர்களுக்கான வாய்ப்பு தரணுங்க. மாவட்ட செயலாளரோ, வேட்பாளரோ, உள்ளாட்சியோ, நாடாளுமன்றமோ, சட்டமன்றமோ இருந்தாலும் திரு எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டமான சேலத்துல சதம் அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நீங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல, குறிப்பா கோவையில இதற்கு முன்னாடி நல்வாய்ப்பு இருந்தது. அங்கெல்லாமே சரியும் பொழுது திரு சிவிஎஸ் அவர்களுடைய வடக்கு மண்டலத்துல வாய்ப்பு இதை விட பெட்டரா இருக்கும் பொழுது அவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பவர் மூவ்ஸ் இயல்பா செய்வாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு அதிமுக ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வந்திருந்தா இதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆளுங்கட்சியா வந்திருந்தா திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை உறுதிப்பட்டிருக்கும். அந்த நிலை இல்லாம 50 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கும் போது சில அக்கௌண்டபிலிட்டியை எதிர்பார்ப்பாங்க தானே. அந்த அக்கௌண்டபிலிட்டி தலைமை கிட்ட இருந்து தானே எதிர்பார்க்கப்படும்.
2011 இதே மாதிரி திமுக 3ஆம் இடம் வரும்போது யார் பிரச்சனை ஒண்ணா கட்சி கட்டுப்பாடு அவங்க சுயநலமாக சிந்திப்பதால அந்த கட்சியை பாதிக்குங்க. உண்மையை சொன்னா எனக்கு தெரியும் சார், நேரடியா பல இடங்கள்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பே தரப்படல. தொடர்ந்து 4 முறை 5 முறை 6 முறை இவர்களையே வேட்பாளர் திரும்ப கொண்டு வந்து தனக்கு வேண்டியவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இளைய சமுதாயத்துக்கு வாய்ப்பு போச்சுங்க. இல்ல அது கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல திரு பழனிசாமி அவர்கள் இருந்தார் தானே, அவர் தானே சர்வ அதிகாரம் படித்த பொதுச் செயலாளர். இவங்களை எப்படி பிளேம் பண்ண முடியும்? அதாவது இப்ப சொல்லாங்க பரிந்துரை பண்றதே இவங்கதான், இந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரை பண்றாங்க. இவர்களை மீறி யாருமே நான் பொதுச் செயலாளர் உண்மை சொன்னா அவர் செய்ய வேண்டியது உண்மை, நான் வெளிப்படையாக சொல்றேன். பொதுச் செயலாளர் நேரடியாக வேட்பாளர்களை மாவட்ட செயலாளர்களை ஒன்றிய செயலாளரை நியமித்திருந்தால் இந்த குழப்பம் வந்திருக்காதுங்க. அவரவர் வேண்டியவர்களுக்கு பதவி. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்னா அவர் சொல்ற நிர்வாகி போற அவர் சொல்றத நிர்வாகியில போடுறாரு. சார் இது ஒரு தேர்தல் சார், நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம்ல. 2018 இடைத்தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, மீண்டும் அந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அப்படின்னு தொடர் தோல்விகள் வரும்பொழுது ஒரு லாங் ரோப் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்க மாட்டாங்களா? அதுக்கு மாற்றத்தை மாற்று வாய்ப்பை அவங்க நோக்க மாட்டாங்களா? சார் நீங்க பிஜேபியோடு கூட்டணி அமைச்சது தவறுன்னு சொல்லி முதல்ல பிரச்சனை பண்ணதே இவங்கதான். திரும்ப கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னது இவங்கதான். இப்போ ஒவ்வொரு முடிவையும் நிர்பந்தப்படுத்தி அணி அமைக்க சொன்னது இவங்கதான். ஏன் அன்னைக்கு அணி அமைச்சர் வெற்றியை சொல்லப்போ எடப்பாடியை மறுத்தாரா? என்ன நடந்துங்க அப்போ? இன்னைக்கு திரு விஜய் நோக்கி போகிற இவர்கள் கணிக்கல. இல்ல சார், நீங்க 2024 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தா ஒரு அவுட்கம் வந்திருக்கும். அந்த வாய்ப்பை அவர் எடுக்கல. திரு வேலுமணி அவர்கள்லாம் கூட அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னார், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்திருந்தா அது ஒரு நிலை அப்படின்னு. அது செய்யல. 2026 தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த உள் மீட்டிங்ல ஏன் அந்த வாய்ப்பை மறுதளிச்சீங்க? அவங்க கேட்டது ஏன் கொடுக்கல அப்படிங்கறதான கேட்கறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு வியூகம். அந்த தேர்தலில் அது தவறான வியூகமா போச்சு, இந்த தேர்தலில் இது தவறான வியூகமா போச்சு. அப்படிங்கும்போது தொடர்ச்சியா தேர்தல் முடிவுகளில் தோல்வி வரும்பொழுது அவங்க மாற்றி யோசிக்க மாட்டாங்களா? சார் தேர்தல் முடிவு சாதகமாகவோ பாதகமாகவோ வந்தால் கருத்து சொல்றது தவறுங்க. தேர்தலுக்கு முன்பாக வியூகம் அமைக்கும் போதே சொல்லிட்டு மறுதேசினார்னா அப்ப இதே மாதிரி பிரஸ் மீட் வைங்க. அப்ப ஏன் பண்ணல? திரு வேலுமணி பேசினாரு, 24 பேசினாரு. சரி எப்ப பேசினாரு? முடிச்சவரை பேசினாரு. எப்ப பேசினாருங்க? இல்ல முடிஞ்சப்பறம் பேசினாரு. உள்ள வேற மாதிரி பேசியிருக்கலாம், இன்டர்னல் பாடியில வேற பேசியிருக்கலாம். சார் நீங்க ஒரு கருத்து இப்ப என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நாங்க எல்லாமே சொன்னா ஒண்ணு இல்ல சார். திமுக கூட கூட்டணி வச்சு முதலமைச்சராக விரும்புகிறார் எடப்பாடியார் சொல்றாங்க. இப்போ என்ன ஆதாரம் இருக்கு சார்? அத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில சொன்னாங்க சார். மத்த எல்லாருமே அது உலகறிஞ்ச ரகசியமா இருக்கு சார். சார் நீங்க அது திமுக சொல்லுச்சுங்களா? அதிமுக அதிகாரம் யாரோ விரும்பிக்கலாம் சார். ஒரு மாற்று அரசியலை அமைக்க யாரோ விரும்பிக்கலாம். ஆனா ஒரு தலைமை அதிகாரம் அவங்க பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்வார்களானால் வெளியில சொல்லலாம்ல. திரு சி வி சண்முகம் எல்லாரையும் வச்சுட்டு சொல்றாரு, பத்திரிகைட்ட சொல்றாரு, எங்கள்கிட்ட ஆதரவு கோரினாங்க, அவர் திமுக ஆதரவோடு முதலமைச்சராக அவர் முனைந்தார், அவர் எங்கள்கிட்ட கோரினார் அப்படின்னு. கோராத விஷயத்த பிரஸ்ல சொல்லுவாங்களா? எனில் கோரினார் என்றால் அவர் மேல அவதூறு வழக்கு தொடுக்கலாமே. அது முன்னாடியே சொன்ன அப்படி கோரியிருந்தா, அப்படி உண்மையிலேயே அதிமுக திமுக விரோதமா கட்சி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நீங்க பிரச்சனை பண்ணலாம்ல. ஏன் தாமதம் பண்றீங்க? ஒரு 3 நாள் யோசிச்சிருக்காங்க, டெலிபரேட் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு சொல்றாங்க சார். இல்ல அதாவது உண்மையை சொன்னா ஒரு 4-5 பேர் அமைச்சராக வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிமுகவையும் பழி சொல்வது அல்லது பழிக்கு ஆளாக்குவது அடுத்த தலைமுறைக்கு இல்ல. அவங்க பதிலுக்கு ப்ளே பண்ணுவாங்கல்ல. நீங்க முதலமைச்சராத்துக்கு அதிமுகவுடைய அரசியல் எதிரான திமுக கிட்ட கை கோர்க்க போனீங்களே அப்படின்னா அவங்க ஒரு பதில் குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல சார். எப்படி சார் திமுக நம்பி போவாங்க? நாளைக்கு திமுக நினைச்சா ஒரே மாசத்துல ஆட்சி கவுந்துவாங்க இல்லையா? அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது பரவலா ரிப்போர்ட் ஆச்சு. ஏன் மற்ற கட்சிகள் கூட சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அதை அந்த மாதிரி முயற்சியை ஆமோதிச்சு சொன்னாங்க. சோ ஏதோ ஒரு வகையில அது கைகூடாம போயிருக்கலாம், ஆனால் அது முயலப்பட்டது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம் இல்லையா? சரி சார். அதாவது திருமதி கனிமொழி அன்னைக்கே மறுத்தாங்க, டி கே சரவணன் மறுத்தாரு. அதிமுக அதிகாரப்பூர்வமா யாருமே பேசி